Hello viewers, welcome to Super Prime. Example 1.15 பார்க்கலாம். Let f be a function f from n to n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது natural number to natural number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Defined by f of x equal to 3x plus 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது இங்கே எடுத்து எழுதிக்கலாம். n to n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் f of x வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3x plus 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், ஃபைண்ட் த இமேஜஸ் ஆஃப் 1 2 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமேஜஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ற செட்டு பின்ற செட்டு இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் நம்ம ப்ரீ இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1 2 3 அப்படின்ற ப்ரீ இமேஜுக்கு என்ன இமேஜ் வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இமேஜ் தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இது வந்து எக்ஸுன்னு எடுத்தோன்னா அது வேல்யூவை எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டிடியூட் பண்ணி வரதை தான் நம்ம மேப் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த மேப் ஆகி இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கும். ஸோ எக்ஸுக்கு 1ன்னு போட்டோன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வருது, எக்ஸுக்கு 2ன்னு போட்டால் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வருது, எக்ஸுக்கு 3 போட்டால் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸுக்கு நான் 1 சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டோன்னா இந்த இடத்துல 1 போடுறோம். அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 3 இன்ட்டு இங்கே 1 வரும் ப்ளஸ் 2ன்னு ஆகிடும். அப்போ 3 இன்ட்டு 1 3 ஆகுமா, ப்ளஸ் 2 எவ்வளோ கிடைக்கும், நமக்கு 5ன்னு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2 ப்ளஸ் 2ன்னு வந்துருமா. அப்போ 3 2s are 6 ப்ளஸ் 2 நமக்கு 8ன்னு கிடச்சிடும். லாஸ்ட்டாக என்ன சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம், 3ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸுக்கு 3ன்னு போடும்போது எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 ப்ளஸ் 2ன்னு வருமா. 3 இன்ட்டு 3 9 ஆகும். 9 ப்ளஸ் 2 11 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது எல்லாம் எக்ஸுடைய வேல்யூ, இது எல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கிறது தான் நம்ம இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இதுதான் நமக்கு இமேஜஸ். அப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த இமேஜஸ் ஆஃப் 1 2 3 1, 2, 3 ஆர் இது அப்படியே லைனாக எழுதிக்கலாம் 5, 8, 11 ரெஸ்பெக்டிவ்லி. இல்லைனா த இமேஜ் ஆஃப் 1 equal to 5, the image of 2 equal to 8, the image of 3 equal to 11 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, find the pre-images of 29 and 53ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இமேஜஸ் கொடுத்துட்டாங்க, ப்ரீ இமேஜஸ் கேட்குறாங்க. இதுதான் ப்ரீ இமேஜ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்து எக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 3x ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் நமக்கு இங்கே 29 கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுதான் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். இதில் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வருமா. நமக்கு என்ன தேவை, எக்ஸ் தான் வேணும். இந்த 2வை மட்டும் நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 3x மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போ 29 இந்த 2 இந்த சைடு வரும்போது -2ஆக வந்துடும். ஸோ இதுலேருந்து சப் பண்ணால் நமக்கு 27 கிடைக்கும். 3x நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். ஸோ மல்டிப்ளையில் இருக்க 3 இந்த சைடு வரும்போது நமக்கு டிவைடடில் வந்துடும். அப்போ இதை டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், நமக்கு 9 கிடைக்குமா. அப்போ எக்ஸுடைய வேல்யூ என்ன கிடைக்குது, 9 அப்படின்னு கிடைக்குது. சரி, இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், 53ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 53 போட போகிறோம். 3x ப்ளஸ் 2 தான் வரும். இப்போ எக்ஸுடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 2 இந்த சைட் கொண்டு வரும். இப்போ -2 வரும். அப்போ 53 - 2 ஈக்குவல் டு இந்த 3x மட்டும் அப்படியே இருக்கும். இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் நமக்கு 51 கிடைக்கும். அங்கே 3x இருக்கும். நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும். ஸோ இந்த 3 இந்த சைடு வரும்போது நமக்கு டிவைடடில் வந்துடும். ஸோ இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 1 3s are 3 பேலன்ஸ் 2 இருக்குமா. 21 வந்து 7 டைம்ஸ் வந்துடும். அப்போ எக்ஸுடைய வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 17 அப்படின்னு கிடைக்குது. ஸோ எப்படி எழுதணும்னா, த ப்ரீ இமேஜ் ஆஃப் 29 is 9. The pre-image of 53 போடும்போது நமக்கு என்ன கிடைச்சது, 53 is 17 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். இது என்ன டைப்பான ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 1 to 1 on 2 into, ஸோ அந்த மாதிரி என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இதுக்கு ஒரு ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். அதை வச்சு ஈஸியாக அது வந்து என்ன ஃபங்க்ஷன் நம்மளால் சொல்ல முடியும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் ஃப்ரம் n to n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ஒரு n போட்டுக்க போகிறோம். என்னன்னா நேச்சுரல் நம்பர் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி n போட்டுக்க போகிறோம். இது இங்கே வந்து நமக்கு ஃபங்க்ஷன் f. சரி, இப்போ பாருங்கள், நேச்சுரல் நம்பர்னால் நமக்கு தெரியும் 1 2 3 4 எட்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் 1 2 3 4 5 6 7 8
இது கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. 9, 10, 11 அதுக்கப்புறம் எட்ஸெட்ரா போட்டுக்கோங்க. நான் ஏன் 11 போட்டேன்னா நமக்கு இங்கே பாருங்கள் 11 வரைக்கும் வந்திருக்கு, அதுக்காக நான் 11 போட்டிருக்கேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸுக்கு 1 போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் 5 கிடச்சிதா? ஸோ 1க்கு 5ஐ நம்ம மேப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2 போடும்போது நமக்கு 8 கிடச்சதா? அப்போ 2க்கு 8ஐ நம்ம மேப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு 11 கிடச்சிதா? அப்போ 3க்கு 11ஐ மேப் பண்ணிக்கலாம். சரி, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் போடல, ஒரு 3 தான் போட்டிருக்கோம். சரி, இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் எல்லாமே மேப் ஆகிருக்கு. நீங்கள் கேட்கலாம், இங்கேருந்து மட்டும்தான் ஏரோ மார்க் போயிருக்கு, 4க்கு போலியே நீங்கள் கேட்கலாம். பட் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணது 3 வரைக்கும் தான் போட்டிருக்கோம். பட் நம்ம வேல்யூஸ் வந்து 4 சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா எஃப் ஆஃப் எக்ஸில் அடுத்து அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ அதுவும் மேப் ஆகும் இல்லையா? ஸோ அதனால நான் எட்ஸெட்ரா போட்டிருக்கேன். அப்போ கண்டிப்பாக இதில் இருக்கிறது எல்லாமே நமக்கு என்ன ஆகும்னா மேப் ஆகிட்டே தான் போகும். அதனால இது வந்து எல்லாமே இதில் மேப் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா, இதிலேருந்து நமக்கு ஏரோ மார்க் 2 வி ஷேப்பில் இப்படி போயிருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்படி போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தான் போயிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 வந்திருக்கான்னு பார்ப்போம். 2த்துலேருந்து இங்கே வந்திருக்கான்னு பார்ப்போம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தான் இருக்குது. ஸோ 1க்கு 1 இருந்தால் இதை நம்ம 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் இந்த சைடும் 1க்கு 1 தான் இருக்கணும், இந்த சைடும் 1க்கு 1 தான் இருக்கணும், 2 வரக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் அதை நம்ம 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லுவோமா? இதை டெஃபினேஷன் எப்படி எழுதணும்னா, distinct elements of domain have distinct images in codomain. Therefore, it is 1-to-1 function. சரி, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கோடொமைன் சொல்லுவோமா? ஸோ கோடொமைன் பார்த்தீங்கன்னா நமக்கு நேச்சுரல் நம்பர். ஸோ 1லேருந்து நமக்கு போயிட்டே இருக்கும். கோடொமைன் ஈக்குவல் டு 1, 2, 3, 4 எட்ஸெட்ரா. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அதில் எதெல்லாம் மேப் ஆயிருக்கோ அதுதான் ரேஞ்ச். ஸோ இதில் பாருங்கள் எதெல்லாம் மேப் ஆயிருக்கு? 5க்கு 8க்கு 11க்கு மேப் ஆயிருக்கு. ஸோ அதை எழுதிக்கலாமா? 5, 8, 11 எட்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அதாவது 3 வரைக்கும் நமக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது 11 கிடைச்சது. நெக்ஸ்ட் 4 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு அடுத்த நம்பர் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம எட்ஸெட்ரா போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கோடொமைனோ ரேஞ்சோ நமக்கு ஈக்குவலாக இருக்கா? இல்லை இல்லையா? அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? கோடொமைன் நாட் ஈக்குவல் டு ரேஞ்ச் அப்படின்னு எழுதலாம். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லைன்னா இது வந்து இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஈக்குவலாக இருந்தால் தான் அது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன், ஈக்குவலாக இல்லைன்னா அது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டு ஃபங்க்ஷன். அதாவது இந்த ரேஞ்ச் வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கோடொமைனாக இருக்குது. ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா என்னென்னா இதுக்குள்ளே தான் இதில் இருக்கிறது எல்லாமே வரும். ஓகேவா? கண்டிப்பாக பாருங்கள் 1, 2, 3 எட்ஸெட்ரா போட்டிருக்குமா? அப்போ 5 இதில் வரும், 8 இதில் வரும், 11 இது வரும். ஸோ இது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும். அதுதான் வந்து இது வந்து இதோடைய ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரேஞ்சஸ் proper subset of codomain. அதனால இது வந்து ஒரு இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் இன்டு ஃபங்க்ஷன். ஸோ லாஸ்ட்டாக எப்படி எழுதிக்கலாம்னா, ஸோ நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1-to-1 ஃபங்க்ஷன் கிடச்சிருக்கு, அப்புறம் இன்டு ஃபங்க்ஷன் கிடச்சிருக்கு. இங்கே வந்து நாட் ஆன்ட்டு வந்திருக்கு, அது எழுத தேவையில்ல. therefore f is 1-to-1 ஃபங்க்ஷன், 1-to-1 and into ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ஆன்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வேறு மாதிரியும் எழுதலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the elements of codomain does not have a pre-image in domain அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த கோடொமைனில் இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரீ-இமேஜ் இல்லை அப்படியும் எழுதலாம். இல்லைனா கோடொமைனோ ரேஞ்சோ வந்து நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது, அதனால இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்படியும் எழுதலாம். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.